அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பித்தப்பையில் கல் இருக்குன்றாங்க இல்லையா, அதை பற்றி பார்க்கணும் தாங்க வந்திருக்கோம். அது என்னன்னாக்கா, பித்தப்பையில் கல் இருக்குன்றது சில பேருக்கு அறிகுறியே காட்டாதாங்க. நம்ம எதுக்கோ ஸ்கேன் பண்ண போயிருப்போம், அப்போ தான் பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அதோட அறிகுறி காட்டுங்க. அது என்னென்ன அறிகுறினாக்கா, ஃபஸ்ட்டு வயிறு வலிக்குமா, அடுத்தது வலது தோள்பட்டை வலிக்கும், அதுக்கப்புறமேட்டு சரியாக சாப்பாடு செரிமானம் ஆகாது, அந்த மாதிரி ஜுரம் அடிக்கும், மஞ்சக்காமலை இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குமா, இதெல்லாம் அறிகுறியாக காட்டுமா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அறிகுறியும் காட்டாதான், எதுக்கோ ஸ்கேன் பண்ண போயிருப்பாங்களாம், அப்போ பார்த்தா பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நான் சிம்பிளாக ஹோம் ரெமெடி ஒன்று கொண்டு வந்திருக்கேங்க. இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி ஒன்று வச்சுக்கோங்க. என்னன்னாக்கா, ஹோம் ரெமெடி ஒரு சப்போர்ட்டு தான், ஓகேங்களா. இது சொல்லிட்டாங்க, இது நம்ம டாக்டர்கிட்ட காட்டாமல் வீட்லேயே ட்ரை பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் அப்படிலாம் பார்க்காதீங்க. ரொம்ப ஸ்டார்டிங் அப்போ தான் மைல்டாக இருக்குன்னாக்கா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்க. ரொம்ப பெருசாக ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் கன்ஃபார்மாக டாக்டரை பார்த்து செக் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். வேணால் இது சப்போர்ட்டிவாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது ஒரு சப்போர்ட்டிவாக தான் நீங்கள் வச்சுக்கணும், தவிர்த்து இதுவே மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. இது தீர்வு கொடுக்கும், பட் இருந்தாலும் நீங்கள் டாக்டர் சொல்கிறத கேட்கணும், ஓகேங்களா. சரி வாங்க, அது என்ன ரெமெடின்றதே பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம பப்பாயா இருக்குல்ல, பப்பாயா காயை தோல் சீவிட்டு அது 100 கிராம் பொடி பொடியாக கட் பண்ணி 100 கிராம் எடுத்துக்கணுங்க. அதில் இஞ்சி சாறு அது மேலே நல்லா போட்டு, அதுக்கப்புறமேட்டு எலுமிச்சப்பழம் சும்மா ஒரு 6 சொட்டு 10 சொட்டு அவ்வளோதான், அதுக்கு மேலே விடக்கூடாது. இது நல்லா கலந்து காலையில் சாப்பிட்டுட்டு வரணுங்க. இதே மாதிரி 28 நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பித்தப்பையில் கல் இருந்தால் கரைஞ்சி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக யாருக்காச்சும் உதவும். அல்லாஹ் ஹாஃபிஸ்.